எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் கவி. வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சுட எபிசோட் 12 தான் பார்க்க போகிறோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இப்போ நம்ம காலேஜ் லைப்ரரி காமிக்கிறாங்களா, அங்கே வந்து காங் வந்து உட்காந்தோடனே எங்கடா போன அப்படின்ற மாதிரிலாம் வந்து எல்லாரும் கேட்குறாங்க. அவனுக்கு அந்த கால் வர்றது கூட தெரியாமல் அவன் எதையோ யோசிச்சுக்கிட்டே இருக்கானா. அந்த பதவி காங்கை கூப்பிட்டு உனக்கு கால் வருது பாடுறா அப்படின்னு சொல்கிறான். ஃபோன் எடுத்து யார் அப்படின்னு பார்த்தா அது வந்து நம்ம காங்கோட சீனியர், சேம் ஸ்டூடெண்ட் நம்பரில் இருப்பாங்கள்ல அந்த சீனியர். அதுக்கப்புறம் கால் வந்து கட் ஆகிடுச்சு. நான் போய் இந்த கால் பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி காங் சொல்ல கேட்குறான், நீ ஓகே தானா? ஏன் ஜோன் அவுட் ஆகிட்டே இருக்க? நான் உன்னை அத்தனை தடவை கூப்பிட்டா அப்புறமும் நீ கண்டுக்கல அப்படின்ற மாதிரி சொல்ல நான் ஓகே தான் அப்படின்ற மாதிரி காங் சொல்கிறான். அதுக்கு வந்து சொல்கிறான், என்னமோ நீ ஓகேவா இருக்க மாதிரி எனக்கு தோணலை, இங்கே எல்லாமே நாங்கள் பார்த்துக்குறோம், நீ வந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான். உடனே டியூவும் அப்போ இங்கே எல்லாமே ஓகேனா நானும் கிளம்பிடவா அப்படின்னு கேட்க, நான் காங்க சொன்ன ஒன்றும் சொல்லலை, கிளம்பாத அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உடனே டியூவும் ஓகே நான் கிளம்பல அப்படின்ற மாதிரி சொல்கிறான். காங்க ஓரமாக ஒரு இடத்துல போயிட்டு சீனியருக்கு கால் பண்ணி, ஹலோ என்னாச்சு, உங்கள் காலை வந்து நான் அப்போ மிஸ் பண்ணிக்கிட்டேன், அதான் திருப்பி கூப்பிட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான். அதுக்கு வந்து அவங்க சொல்கிறாங்க, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு கூப்பிட்டேன். நம்ம சீனியர் தும் அப்புறம் ஃபான் அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடக்கிறதுல, அந்த கல்யாணத்துக்கு வந்து வா நம்மலாம் ஒன்றா போயிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நான் வண்டி எடுத்துகிட்டு வரவா அப்படின்ட்டு வந்து அவங்க கேட்குறாங்க. அதுக்கு காங், நாங்கள் டாக்ஸி பிடிச்சி போகலான்னு நினச்சேன், ஆனால் உங்கள் கூட போகிறதுக்கும் எனக்கு ஓகே தான் அப்படின்ற மாதிரி இவன் சொல்ல அவங்க சரி ஓகே அப்போ நானே வந்து உன்னை பிக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவனும் வந்து காலை கட் பண்ணிவிட்டு வச்சுட்டு பின்னாடி திரும்பினா நாட் வந்து போகிறாரு. அதனால் பீனாட் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்ட்டு போயிட்டு அவர்கிட்ட, உங்ககிட்ட நான் ஒன்று சொல்லணும், எனக்காக ஒரு 2 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு இவன் போகிறான். போயிட்டு அவன் பேக்கில் அருட்டோட புக்ஸ்லாம் இருந்ததில்ல, அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு, எனக்காக இந்த புக்ஸை வந்து நீங்கள் பியர்கிட்ட கொடுத்துட்றீங்களா அப்படின்னு கேட்டோடனே, அவ்வளோதானா, நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து கிளம்பிடுறாரு. நமக்கு அவங்க அங்கேயே வந்து நின்று பார்த்துட்ருக்கான். அப்படியே வந்து சீனும் கட் ஆகுது. இப்போ நம்ம மேயோட குரூப் காமிக்கிறாங்க. மே அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்து படிச்சுட்ருக்காங்க. அப்போ நம்ம அப்பாங்க இருக்கால, அவள் வந்து ஃபோனில் ஜோசியம் வந்து பார்த்துட்ருக்கா. பார்த்துட்டு அவளுக்கு என்ன இருக்கோ அதை வந்து ரீட் பண்ணிவிட்டு, இதில் சொன்ன மாதிரியே நடக்குது கைஸ், இன்னைக்கு கூட பார்த்தீங்களா நம்ம சீனியர் அரித்தும் இன்னொருத்தரும் என்னையே வந்து பார்த்துக்கிட்டே இருந்தாங்க அப்படின்ற மாதிரி அவள் சொல்ல, அதுக்கு இன்னொரு பொண்ணு சொல்கிறா, நீ வந்து உன்னோட ட்ரிங்க்ஸை உன் மேலே கொட்டிக்கிட்டு ஒரு சீன் க்ரியேட் பண்ண, எல்லாருமே ஒன்று தான் பார்த்தாங்க அப்படின்ற மாதிரி வந்து அவள் சொல்கிறா. ஆமாண்டி, இந்த மாதிரி இதெல்லாம் நம்பாத, இதெல்லாமே போய் தான், நான் சொல்கிறேன் இதெல்லாம் உண்மை கிடையாது அப்படின்ற மாதிரி அவள் வந்து சொல்கிறா. அதுக்கு நம்ம மப்பாங்க சொல்கிறா, இந்த புக்கில் வர்றது எப்போவுமே கரெக்டாக தாங்க ஐஸ் இருக்கும், இதில் வர்றது எப்போவுமே அக்யூரேட்டாக தான் இருக்கும், சரி இரு நான் உனக்கு செக் பண்ணுறேன், உன் பாடு எப்போ வந்துடு அப்படின்னு கேட்டுட்டு அவளும் வந்து செக் பண்ண போகிறா. இப்போ நம்ம மே சொல்கிறா, எனக்கு இது மாதிரிலாம் நம்பிக்கை இல்லை, நீ ஒன்றும் பண்ண வேணாம் அப்படின்ட்டு. ஆனால் அவள் செக் பண்ணுறதை பார்த்துட்டு இவ்வளோ எட்டி பார்க்குறாளா. உடனே நம்ம பார்ப்பாங்க, என்ன எனக்கு இல்லைலாம் நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டு இப்படி எட்டி பார்க்குறியே அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறா. நம்ம மேய்க்கு என்ன எழுதியிருக்கோ அதை வந்து படிக்கிறா. இந்த மாதத்தில் பிறந்தவங்களாம் சிங்கிளாக இருந்தால் அவங்களோட சோல்மேட் வந்து உங்கள் பக்கத்துலேயே தான் இருப்பாங்க, பக்கத்துலேயே தான் சுற்றிட்டு இருப்பாங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்பாங்க. அப்படி இருக்க சொல்லும் நீங்கள் உங்கள் ஃபீலிங்ஸை கன்வே பண்ணுறதுக்கு இதான் வந்து பெஸ்ட் டைம். ஸோ மறக்காமல் வந்து உங்கள் ஃபீலிங்ஸை கன்வே பண்ணிவிடுங்க. அதே மாதிரி உங்கள்கிட்ட ஏதாவது ப்ளூ கலர், ஸ்கை ப்ளூ கலரில் ஏதாவது திங்ஸ் இருந்தால் அதை வந்து எடுத்துகிட்டு போங்க, உங்கள் சான்ஸ் வந்து இன்னும் அதிகமாகும். அது இல்லாமல் உங்கள் சோல்மேட்டுக்கு வந்து யூனிவர்சிட்டியோட 3 டைட்டிலும் இருக்கும். அவங்க வந்து ரொம்ப ஹேண்ட்ஸம், ஸ்மார்ட், கிளவர், அப்புறம் பர்ஃபெக்டான பர்சன். அது இல்லாமல் அவங்க இனிஷியலும் வந்து கேல ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி அவள் வந்து விளையாண்டு சொல்லிகிட்ருக்கா. மே வந்து ஒன்றே சிரிக்க ஆரம்பிச்சிடுறாள். அதை பார்த்து, அதெல்லாம் அதில் போட்டுல, நான் தான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி நம்ம மப்பாங்க சொல்ல, என்ன உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா, நீ சொன்னதில்ல எது வரைக்கும் பேப்பரில் இருந்தது அப்படின்ற மாதிரி வந்து இவ கேட்குறா. அவளும் ரீட் பண்ண சொல்லும், இதெல்லாம் தேவையில்லை, நான் போயிட்டு என் ப்ராஜெக்ட் முடிக்க இன்னும் கொஞ்சம் புக்ஸ் எடுத்துகிட்டு வரேன், யாராவது என் கூட வரீங்களா அப்படின்ற மாதிரி கூப்பிட்றா. நான் அதுக்கு நம்ம பார்ப்பான், நான் எடுத்துகிட்டு வந்த புக்ஸே நான் இன்னும் முடிக்கல, நீ போயிட்டு உனக்கு எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, போங்க நானே தனியாக போய்க்கிறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு அவளும் வந்து போகிறா. நம்ம சொல்கிறா, கைஸ் இந்த டீம்லேயே நான் தான் ரொம்ப லக்கி போல், எனக்கு டாபிக்கே வந்து கிடச்சிருக்கு, அதனால் வந்து
கண்டிப்பாக எனக்கு ஏ கிரேட் கிடைக்கும் அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஓட். வா, ரொம்ப அழகாக பேசுறியே, முடிஞ்சா உன்னால் ஏ கிரேட் எடுத்து காமிடா அப்படின்ற மாதிரி சொல்ல எம் கேட்குறான். என்னை பார்த்தா உனக்கு செல்லஸாக இருக்கா அப்படி தானே அப்படின்ற மாதிரி கேட்க நம்ம ஓட் காங்க பார்த்து, காங் ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணு, எனக்கு டாபிக் எஃப் கிடச்சதுக்கு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணலன்னா நான் கண்டிப்பாக ஃபெயில் ஆகிடுவேன் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே காங், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே நம்ம எம், காங் உனக்கு என்ன டாபிக் கிடச்சிது அப்படின்ற மாதிரி கேட்க எனக்கு டாபிக் சி கிடச்சிது அப்படின்ட்டு வந்து நம்ம காங் சொல்கிறான். ஓ, டாபிக் சி, அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமானது, ஆனால் உனக்கெல்லாம் அது கஷ்டமாக இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல காங், வெயிட் பண்ணுங்க, நான் போயிட்டு இன்னும் எனக்கு ரெஃபரன்ஸ்க்கு நிறையா புக் வேணும், நான் போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு கிளம்புறான். உடனே அவன் ஃப்ரெண்ட்ஸ் தான், காங்குக்கு என்னமோ நடந்திருக்கு, அவன் ஏன் இப்படி இருக்கா அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது ஓட் சொல்கிறான், ஒருவேளை அவன் ஹார்ட் ப்ரோக்கன் ஆகிட்டானோ அப்படின்ற மாதிரி கேட்க எம், ஹார்ட் ப்ரோக்கன், அவன் யாருக்கும் அவன் ஃபீலிங்ஸே வந்து கன்வே பண்ணல, அதெல்லாம் நடக்க வந்து சான்ஸே இல்லை, நீ வேறு மறந்துடாத, இந்த யூனிவர்சிட்டியோட 3ஆவும் வந்து செலக்ட் பண்ணாங்க, அவ்வளோ அழகாக இருக்க பையனை போய் யார் ரிஜெக்ட் பண்ண போகிறா அப்படின்ற மாதிரி எம் கேட்க ஓட் சொல்கிறான், எல்லாருக்குமே வந்து யூனிவர்சிட்டியோட 3 பிடிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை, சிலருக்கெலாம் வந்து என்ன மாதிரி அழகாக இருக்க பையனுங்களும் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி இவன் வந்து சொல்ல, ஓ அப்படியெல்லாமோ மனுஷங்க இருக்காங்களா அப்படின்ற மாதிரி எம் கிண்டல் பண்ணுறான். இப்போ பார்த்தா மே காமிக்கிறாங்க, அவள் வந்து புக்கை வந்து தேடிட்டுருக்கா. அதை நம்ம ஓட் பார்த்துட்டு எம் கிட்ட, உனக்கும் அந்த பொண்ணுக்கும் என்ன நடக்குது, ஏதாவது ப்ராக்ரஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க எம், என்ன பேசிகிட்டு இருக்க, ஒழுங்காக பேப்பரை மூடிடா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அவன் வாய மூடிடுறான். இப்போ நம்ம மே வந்து புக் தேடிட்டு இருக்காளா, அப்போ வந்து காங்கும் வந்து அதே புக் எடுக்க வரான். காங்பாங் இங்கே என்ன பண்ணுற, என்ன டாபிக் கிடச்சிது அப்படின்ற மாதிரி கேட்க காங்பாங், எனக்கு டாபிக் சி கிடச்சிது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதுக்காக வா, எனக்கும் அந்த டாபிக் தான் கிடச்சிது, நம்ம 2 பேரும் ஏன் ஒன்றா ஒர்க் பண்ணக்கூடாது, நம்ம ஒன்றா ஒர்க் பண்ணால் சீக்கிரமாக முடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி நம்ம காங் சொல்கிறான். அதுக்கு மே கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்துட்டு, ஆனால் நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணால் என்னால் உன்னோட ஒர்க் வந்து ரொம்ப ஸ்லோவாகிடும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை பரவாயில்ல, நம்ம 2 பேரும் ஒர்க் பண்ணுறோம், ஸோ கண்டிப்பாக சீக்கிரமாகவே முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். ஒன்று இவ்வளோ, சரி ஓகே வா பண்ணலாம், எவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் உனக்கு கிடச்சிருக்கு அப்படின்ற மாதிரி வந்து மே கேட்குறா. அதுக்கு அவன் வந்து அந்தளவுக்கு இல்லை, உனக்கு எப்படி அப்படின்ற மாதிரி கேட்க, ஓ எனக்கு வந்து பாதி முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி இவ சொல்கிறா. உடனே காங், அப்போ எனக்கு தான் உன் ஹெல்ப் தேவைப்படும் போலையே அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நான் வந்து உன் கூட உட்காந்துக்கவா அப்படின்ற மாதிரி கேட்க அவளும் ஓகே அப்படின்னு சொல்கிறா. சரி இந்த புக்ஸ்லாம் கூட நான் தூக்கிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அவளும் வா இந்த பக்கம் போகலாம் அப்படின்ட்டு வந்து கூட்டிகிட்டு போய் வழி காமிக்கிறான். நம்ம காங்கும் போயிட்டு அவனோட புக்ஸ் எல்லாம் அவனோட டேபிளில் இருந்து எடுத்துகிட்டு வந்து இந்த டேபிளில் வைக்கிறான். அப்போ நம்ம எங்கே போகிறா அப்படின்னு கேட்க, நான் வந்து மே கூட போயிட்டு உட்காந்து பண்ண போகிறேன், எங்கள் 2 பேருக்கும் ஒரே டாபிக் தான் கிடச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்போ ஓட், நீ என்னை விட்டுட்டு போனால் எனக்கு யார் ஹெல்ப் பண்ணுவா, எம்முக்கு ஒன்றுமே தெரியாதே அப்படின்ற மாதிரி சொல்ல காங் வந்து, உன்னால் முடியறத நீ ஃபஸ்ட் பண்ணு, நான் வந்து என்னோடய பேப்பர் முடிச்சுட்டு வந்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து உட்காடுறான். எம்முக்கு வந்து ஒரே சோகமாகிடுது. அங்கேயே வந்து சீன் கட் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தா ஒரு கெஃபேல ஹரித்தும் பிரேமும் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹரித் வந்து பிங்க் மார்க் வச்சிட்ருக்கான். இவங்க 2 பேரும் வந்து அவங்க சீனியரோட கல்யாணம் நடக்குதுல, அதுக்கு பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது நம்ம பிரேம் கேட்குறான், நம்ம சீனியர் கல்யாணத்துக்கு எவ்வளோ மணி கொடுக்க, என்ன பண்ணலாம், என்கிட்ட வேறு காசே இல்லையே அப்படின்ற மாதிரி கேட்க ஹரித் சொல்கிறான், நான் ஆல்ரெடி அவங்களுக்கு வெட்டிங் கிஃப்ட் வந்து ரெடி பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன கிஃப்டெல்லாம் ரெடி பண்ணியா, என்கிட்ட சொல்லவே இல்லை, ஐயோ நான் என்ன பண்ணுறது, 20 rupees கொடுத்துறவா அப்படின்ற மாதிரி கேட்க, வெறும் 20, அதுக்கு நீ கொடுக்காமே இருக்கலாமே அப்படின்ற மாதிரி நம்ம ஹரித் சொல்கிறான். என்கிட்ட காசு இல்லையே, நான் என்ன பண்ணேன், சரி ஏதோ ஒன்று, நான் கிளம்புறேன், பாய் பாய். உனக்கு தூக்கம் வந்தால் ஏன் வீட்டுக்கு போய் தூங்கக்கூடாது, இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு இவ்வளோ சோகமாக ஜோன் அவுட் ஆகிட்டே இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து கிளம்புறான். அப்போ பார்த்தா நோட் வந்து, என்னடா கிளம்புறியா அப்படின்ட்டு சொல்கிறான். ஆமான்ட்டு சொல்லிட்டு அவன் போயிடுறான். நோட் வந்து புக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து அவனோட புக்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுக்குறான். அதை வாங்கிட்டு ஹரித், உனக்கு எப்படி இந்த புக்ஸ் கிடச்சிது அப்படின்ற மாதிரி கேட்க, காங்பாக் தான் என்கிட்ட வந்து கேட்டான் உன்கிட்ட கொடுத்துட சொல்லி, சரி
அவன்கிட்ட இந்த புக்ஸ் எப்படி ஃபர்ஸ்ட் போச்சு அப்படின்ற மாதிரி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து இவன் சொல்கிறான். அப்புறம் வெயிட்டரும் வராங்களா, வெயிட்டர் கிட்ட நோட் வந்து எனக்கு ஒரு அமெரிக்கானோ வேணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான். உடனே நம்ம அருட், நோட் நான் உன்கிட்ட ஒன்று கேட்கவா, அமெரிக்கானோ அவ்வளோ டேஸ்ட்டாவா இருக்கும் அப்படின்னு கேட்க உடனே நான் சொல்கிறான், ஆமாம் செம்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அருட் வெயிட்டரை கூப்பிட்டு எனக்கும் ஒரு அமெரிக்கானோ கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதை போட்டுட்டு நோட், ஹே நீ நார்மலாக காஃபியே குடிக்க மாட்டேறியே, இன்றைக்கி என்ன ஆர்டர் பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லை இன்றைக்கி ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணணும்னு எனக்கு தோணுது, அதான் சும்மா ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவன் சொல்கிறான். ஏய் உனக்கும் அந்த ஜூனியருக்கும் என்ன தாண்டா நடக்குது அப்படின்ற மாதிரி இவன் கேட்க, எந்த ஜூனியர் அப்படின்ட்டு நம்ம அரட் ஒன்றுமே தர மாதிரி கேட்குறான். காங் பாங் தான், அவன் எதுக்கு உன்னோட புக்ஸை என்கிட்ட கொடுக்குறான், ஸ்ட்ரைட்டாக வந்து உன்கிட்ட கொடுத்துருக்கலாமே அப்படின்ற மாதிரி நம்ம நாட் கேட்க, எனக்கு எப்படிடா அது தெரியும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹரித் கேட்குறான். அப்போ நாட், ஹே ஹரித் உனக்கு எதுனாலும் நீ என்கிட்ட சொல்லலாம், நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்ல, எனக்கு தெரியும், நீ என்னை பற்றி ஒன்றும் கவலைப்பட வேணாம், எனக்கு கொஞ்சம் இப்போது ப்ராப்ளம்ஸ் மட்டும் இருக்குது, அதனால தான் அப்படி இருக்கேன் அப்படின்னு இவன் சொன்னோடனே, என்ன உனக்கு பர்சனலாக ப்ராப்ளம்ஸ் அப்படி இருக்குது, உனக்கு எதாவது நீ என்கிட்ட சொல்லு, நான் ஏதாவது ஐடியா தரேன் அப்படின்ற மாதிரி நம்ம நாட் கேட்க, அது என்னென்னா ஒரு ஜூனியருக்கு வந்து என் மேலே க்ரஷ் இருக்குது, எனக்கு வந்து அந்த பர்சனை பற்றி நான் எப்படி ஃபீல் பண்ணுறேன் அப்படின்ட்டு வந்து தெரியலை, என்னால் அந்த பர்சனை எனக்கு பிடிக்கல அப்படின்னும் சொல்ல முடியல, ஆனால் வந்து அவங்கள பிடிச்சிருக்கா அப்படின்னும் எனக்கு தெரியலை, அதான் எனக்கு என்ன பண்ணணும்னே தெரியலை, கன்ஃபியூஸ்டாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி இவன் சொல்ல, அதுக்குள்ளே வந்து காஃபியும் வந்துடுது. அதை வந்து குடிச்சு பார்த்துட்டு நம்ம அறுத்துக்கு வந்து டேஸ்ட் பிடிக்கல போல், இதெல்லாம் எப்படி குடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி இவன் கேட்க, நீ மட்டும் எப்படி அந்த பிங்க் மில்கை குடிக்கிற, அது அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்குது, அதெல்லாம் எப்படி முழுங்க முடியுது அப்படின்ற மாதிரி நம்ம நாட் கேட்குறாரு. ஏன்னா எனக்கு அது பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம அருத் வந்து சொல்ல, ஏன்னா பிடிச்சிருக்குன்றனால தான் நானும் இது குடிக்கிறேன், நம்மளுக்கு ஏதாவது பிடிக்குதுன்னா அதுக்கு ஆல்வேஸ் ரீசன் இருக்கணும் அப்படின்னு ஒன்றும் கிடையாதுல்ல அப்படின்ற மாதிரி நம்ம நாட் சொல்கிறான். அங்கேயே அப்படியே சீன் கட் ஆகுது. இப்போ பார்த்தா நம்ம காங் 2 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. ஓட் வந்து அப்போ பால் வந்து விளையாண்டுருக்கான். ஹே 2 பேரும் என்ன பண்ணுறீங்க, வந்து விளையாடுங்க அப்படின்னு கூப்பிட, 2 பேரும் நாங்கள் வரல, எங்களுக்கு விளையாட மூடல, நாங்கள் டயர்டாக இருக்கோம் அப்படின்ட்டு வந்து சொல்லிடுறாங்க. அப்போ ஓட் வந்து உங்கள் 2 பேருக்கும் என்ன தான் ஆச்சு, பைத்தியம் பிடிச்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். உடனே கேட்குறான், ஹே காங் உங்ககிட்ட நான் உன்னை கேட்கணும் அப்படின்ட்டு வந்து சொல்லிட்டு ரொம்ப நேரமாக யோசிக்கிறான். அதுக்கப்புறம் உன்னோட பேப்பர் எப்படி முடிஞ்சிச்சா, எப்படி போச்சு பண்ணுறதுக்கு அப்படின்ற மாதிரி கேட்க, அது முக்கால்வாசி முடிஞ்சிடுச்சு, ஆனால் நீ என்கிட்ட இந்த கொஸ்டின் தான் கேட்க வந்தியா அப்படின்ற மாதிரி காங் கேட்குறான். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தெரியுமா, என்கிட்ட ஏதாவது கேட்கணுன்னா நீ வந்து தைரியமாக ஸ்ட்ரெயிட்டாகவே கேளு, என்னால் சொல்ல முடிஞ்சால் நான் வந்து சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம காங் சொல்கிறான். உடனே வந்து நீ இப்போ யாரையாவது லவ் பண்ணுறியா அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாம் அப்படின்ட்டு வந்து காங் சொல்லிட்டு, நீ யாரையாவது லவ் பண்ணுறியா அப்படின்ற மாதிரி காங் கேட்குறான். ஆமாம் நானும் வந்து லவ் பண்ணுறேன், ஆனால் அந்த பொண்ணுக்கு வந்து என்னை திருப்பி பிடிக்குதா அப்படின்ட்டு வந்து எனக்கு தெரியலை அப்படின்ற மாதிரி சொல்கிறான். காங் உடனே உனக்கு எப்படி தெரியும் அவளுக்கு உன்னை பிடிக்கல, நீ அவளை ஆல்ரெடி கேட்டு பார்த்தியா அப்படின்ற மாதிரி கேட்க, நான் இன்னும் கேட்கல அப்படின்ட்டு சொல்கிறான். ஏன் நீ இன்னும் கேட்காம உனக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி காங் கேட்க, நம்ம ஒருத்தவங்களுக்கு மேலே க்ரஷ் இருக்குது, ஆனால் அவங்களுக்கு வந்து அவங்கள பிடிக்கல, என்ன பண்ணுவ, அவங்கக்கிட்ட ஸ்ட்ரைட்டாக சொல்லிடுவியா அப்படின்ற மாதிரி கேட்க, நான் சொல்லிடுவேன், ஏன்னா வந்து அவங்களுக்கு ஃபேக்காக வந்து ஹோப்ஸ் கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு காங் பாக் சொல்கிறான். சரி இப்போது அவங்க வந்து உனக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க, அதே மாதிரி உனக்கு வந்து ரிஜெக்ட் பண்ணவும் முடியாது, ரொம்ப கஷ்டம், அப்படின்றப்போ நீ என்ன பண்ணுவ அப்படின்ட்டு வந்து கேட்குறான். காங் வந்து யோசிச்சு பார்த்துட்டு, நான் வேணால் என்னை வந்து அவங்கக்கிட்ட வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டிஸ்டன்ஸ் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி இவன் சொன்னோன்னே, அதுதான் ரீசன், அதனால தான் வந்து நானும் வந்து சொல்லலை, எனக்கும் அந்த பர்சனுக்கும் நடுவில் இருக்கிற ரிலேஷன்ஷிப் வந்து சேஞ்ச் ஆகக்கூடாது அப்படின்ட்டு தான் நான் வந்து சொல்லாமல் இருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான். நான் இப்போ என் ஃபீலிங்ஸை கன்வே பண்ணி அவங்களுக்கு என்னை பிடிக்காம அவங்க என்னை அவாய்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டா என்னால் அது வந்து தாங்க முடியாது
அதனால தான் நான் சொல்லாமல் இருக்கேன் அப்படின்ற மாதிரி எம் சொன்னோடனே தான் காங்குக்கு வந்து புரியுது. ஏன் வந்து அரித் வந்து இவங்களை வந்து அவாய்ட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. சில டைம் வந்து நம்ம ஃபீலிங்ஸை நமக்குள்ளேயே வச்சுக்கிட்டா வந்து நம்மளுக்கு பிடிச்ச பர்சன் வந்து நம்மளை விட்டு போகவும் நிறையா சான்சஸ் கிடையாது. இதனால தான் நீ வந்து ரொம்ப சோகமாக இருக்கியா அப்படின்ற மாதிரி எம் வந்து கேட்க, நம்ம காங் வந்து ஆமாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான். சரி, உனக்கு எந்த பொண்ணு பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி காங் கேட்க, "ஆ, உனக்கு தெரிய தேவையில்ல" அப்படின்ற மாதிரி எம் சொல்லிடுறான். அதே மாதிரி எம்மும், "சரி, உனக்கு யாரை பிடிச்சிருக்கு" அப்படின்னு கேட்குறான். காங் வந்து சிரிச்சுக்கிட்டே, "உனக்கும் தெரிய தேவையில்ல" அப்படின்ற மாதிரி சொல்கிறான். 2 பேரும் சிரிச்சு ஆக்ட் பண்ணிக்கிட்டு காங் வந்து "நான் கிளம்புறேன்" அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறான். இவன் நடந்து போயிட்டுருக்க சொல்ல மே வந்து சைக்கிளில் வரா. பால் வந்து தெரியாமல் அவன் முகத்தில் பட்டு அவள் வந்து கீழே விழுந்துடுறா. நம்ம காங் ஓடி போயிட்டு ஹெல்ப் பண்ணுறான். "ஏய், ஓகேவா நீ? எங்கேயாவது வலிக்குதா?" அப்படின்ற மாதிரி கேட்க, அவள் வந்து "பரவாயில்ல" அப்படின்ற மாதிரி சொல்கிறா. "எழுந்துடு" அப்படின்ற மாதிரி காங் சொன்னோடனே அவளும் எழுந்துக்க ட்ரை பண்ணுறா. ஆனால் வந்து அவளுக்கு வந்து அவளோட முட்டியில் வந்து அடிபட்டிருக்க போல். அதனால் அவளால் நடக்க முடியல. காங் வந்து அவளை தூக்கிட்டு, "வா, நான் உன்னை இன்ஃபர்மரி கூட்டிகிட்டு போகிறேன்" அப்படின்ட்டு வந்து சொல்லிட்டு சைக்கிளில் உட்கார வச்சு கூட்டிகிட்டு போகிறான். மீக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நம்ம காங் கடை போகிறோம் அப்படின்ட்டு. எம்முக்கு வந்து சோகமாகிடுது. 2 பேரும் போயிட்டுருக்காங்க. இப்போ இன்ஃபர்மரியில் காமிக்கிறாங்க. நம்ம காங் வந்து மேக்கு வந்து ஐஸ் பேக் வச்சு இது பண்ணிகிட்ருக்கா. "ஓ ஷிட், இப்படி ஆகிடுச்சே, நீ வேறு உன்னோட டைமெல்லாம் வேஸ்ட் பண்ணிவிட்டு எனக்கு வந்து இங்கே ஹெல்ப் பண்ணிகிட்ருக்க" அப்படின்ற மாதிரி இவ சொல்ல, "ஏய், என்னோடய பேப்பர் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு, நீ வேறு எனக்கு லைப்ரரியில் அவ்வளோ ஹெல்ப் பண்ண" அப்படின்ற மாதிரி நம்ம காங் சொல்கிறான். "இன்னும் வலிக்குதா?" அப்படின்ற மாதிரி கேட்க, "இல்லை, பரவாயில்ல, இப்போ எனக்கு பெயின் இல்லை" அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறா. "உன் காலை மூவ் பண்ண ட்ரை பண்ணி பாரு" அப்படின்ற மாதிரி வந்து நம்ம காங் சொல்லிட்டு காலை லைட்டாக அசைக்கிறான். அவளுக்கு வலிக்குது போல். "ஏய், சாரி சாரி, தெரியாமல் பண்ணிட்டேன், ரொம்ப வலிக்குது போலையே உனக்கு" அப்படின்ற மாதிரி காங் சொல்ல, "இல்லை, பரவாயில்ல, கொஞ்ச நேரம் விட்டால் சரியாயிடும்" அப்படின்ற மாதிரி இவளும் சொல்கிறா. "நான் வேணா உன்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன், வா" அப்படின்ற மாதிரி நம்ம காங் சொல்கிறான். "ஏய், இல்லை, வேண்டாம் வேண்டாம், கொஞ்ச நேரம் விட்டால் நானே சரியாயிடுவேன், நீ வந்து என்னை வீட்டுக்கெலாம் கூட்டிகிட்டு போக வேணாம், நானே வந்து பார்த்துக்கிறேன்" அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவள் நடக்க வரா. ஆனால் அவளால் வந்து நடக்க முடியல. அப்போ வந்து கீழே வர போகிறா. காங் வந்து கரெக்டாக பிடிச்சிட்றான். "எப்படி உன்னால் தனியாக வீட்டுக்கு போகும், அதான் நான் வந்து உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னேன்" அப்படின்ற மாதிரி காங் சொல்ல, "உன்னை எதுக்குடா நான் கஷ்டப்படுத்திக்கிட்டு, நீ உன் வீட்டுக்கு போ" அப்படின்ற மாதிரி இவ சொல்ல, "ஏய், நீ ஒன்றும் கஷ்டப்படுத்தலை, எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஹாப்பி தான்" அப்படின்ற மாதிரி காங் சொல்கிறான். ஒன்றையுமே கொஞ்சம் யோசிச்சுட்டு, "காங், உன்கிட்ட நான் ஒன்று சொல்லணும், எனக்கு வந்து உன்னை பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன்" அப்படின்ற மாதிரி சொல்கிறா. இதை வந்து எம் வந்து வர சொல்ல தெரியாமல் கேட்டுடுறான். அப்போ காங்கு கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்துட்டு, "மே, சாரி, ஆனால் எனக்கு ஆல்ரெடி வந்து ஒருத்தவங்களை பிடிச்சிருக்கு" அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிடுறான். "ஒன்றையுமே இல்லை, பரவாயில்ல விடு, உன்கிட்ட சொல்லிடணும் அப்படின்னு தோணுச்சு" அப்படின்ற மாதிரி மே வந்து சொல்கிறா. நம்ம காங் திருப்பி பேசுகிறதுக்குள்ளேயே அவள் வந்து, "நான் போய் மக்பாங் பார்க்க போகிறேன்" காலை தேய்ச்சி தேய்ச்சி நடந்து போயிடுறா. பாருங்களேன், ஒரு நாள் சைக்கிளில் போக சொல்ல பால் இடிச்சு கீழே விழுந்து அவளோட ஃபீலிங்ஸ் கன்வே பண்ணி க்ரஷ்கிட்டேயும் வந்து ரிஜெக்ட் ஆகிடுதா. நம்ம மே வந்து ரொம்ப பாவம் தான். இப்போ வந்து இவ டேபிளில் உட்காந்து அழுதுட்ருக்கா. அப்போது வந்து நம்ம மப்பாங்க சொல்லியிருப்பாள்ல, ஏதாவது ப்ளூ கலர் திங்ஸ் இருந்தால் அதை வந்து எடுத்துகிட்டு போங்கன்ட்டு. அதனால இவ வந்து ப்ளூ கலரில் ஒரு பேங்கிள் போட்டிருப்பா போல், அதை வந்து கழட்டி ஓரமாக வச்சுட்டு உட்காந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. அப்போ நம்ம எம் வந்து பக்கத்தில் உட்காந்துட்டு கர்ச்சிஃபும் அந்த பேங்கிளையும் எடுத்து வந்து கொடுக்குறான். அவள் அமைதியாக இருக்கிறத பார்த்துட்டு, "ஹே, நீ என்கிட்ட ஒன்றுமே சொல்ல போகிறது இல்லையா? எனக்கு நீ ஆறுதலாக ஏதாவது சொல்லலாம், இல்லை சமாதானப்படுத்தலாமே" அப்படின்ற மாதிரி சொல்ல, "எனக்கு தெரியும் நான் எதுவும் சொல்லணுன்ட்டு, ஆனால் எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலை, அதான் நான் வந்து ஒன்றுமே சொல்லாமல் அமைதியாக உட்காந்துருக்கேன்" அப்படின்ற மாதிரி நம்ம எம் சொல்கிறான். "பட் நீ ஏதாவது ட்ரை பண்ணலாமே" அப்படின்ற மாதிரி அவள் சொல்ல, அதுக்கு நம்ம எம் வந்து சோகமாக, "நான் வந்து ஹீரோ கிடையாது, நான் வந்து ஒரு ஜஸ்ட் எக்ஸ்ட்ரா கேரக்டர் தான், அதே வந்து எனக்கு ஒன்றும் பெருசாக ஃபீல் ஆகலை, ஆனாலும் வந்து இந்த எக்ஸ்ட்ரா கேரக்டர் ஹீரோயின் கூட வந்து இப்படி இருக்கிறதே வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது" அப்படின்ற மாதிரி வந்து அவன் சொல்கிறான். "இப்போ தான் சொன்ன உனக்கு எதுவுமே பேச வராது" அப்படின்ற மாதிரி நம்ம மே கேட்குறா. "ஓ, அப்போ நான் சொன்னது நல்லா இருந்ததா" அப்படின்ற மாதிரி நம்ம எம் கேட்க, நம்ம மே கொஞ்சம் சிரிச்சிட்டு, எம், நான் உன்கிட்ட ஒன்று கேட்கவா, உனக்கு என்ன பிடிச்சிருக்கா" அப்படின்ற மாதிரி கேட்குறா. எம்மும் வந்து ஆமான்னு நினைக்கிறேன்" அப்படின்ற மாதிரி சொல்கிறா. உடனேமே, ஒவ்வொரு
தேங்க்யூ. ஆனால் வந்து நான் இப்போ இதுக்கு ரெடி அப்படின்னு நான் நினைக்கல. நீ ஓகேவா இருப்பல்ல அப்படின்ற மாதிரி கேட்க, நம்ம எனக்கு புரிஞ்சுது. நான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுறதுனால எனக்கு ஒரு கஷ்டமும் இருக்காது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறேன். வந்து ஏய் உண்மையாக சொல்கிறியா? உனக்கு வந்து கஷ்டமாக இருக்காதுல்ல அப்படின்ற மாதிரி கேட்க, நம்ம ஆ, உனக்கு திரும்பி என்னை பிடிக்கணும் அப்படின்ட்டுலாம் ஒன்றும் இல்லை. இப்படியே வந்து என் கூட பேசிகிட்டே இரு, பேசாமல் மட்டும் இருந்ததாட அப்படின்ற மாதிரி இவன் சொல்கிறான். அங்கேயே வந்து சீன் கட் ஆகுது. இப்போ அரட் வந்து அவனோட ரூமுக்கு வரான். ரூமுக்கு வந்து அந்த புக்ஸ் எல்லாம் வைக்கலாம் அப்படின்ட்டு அவன் பெட்டுக்கு அடியில் இருக்க ட்ராயர் வந்து ஓப்பன் பண்ணுறான். அதில் பார்த்தா அவனும் நம்தான் அப்புறம் 3 பேரும் சேர்ந்து எடுத்த ஃபோட்டோஸ் இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே வந்து நம்ம காங் ஒரு நாள் கொடுத்தான்ல அவனோட கீர், அதுவும் இருக்குது. அந்த கீரை வந்து எடுத்து அவனோட ட்ராயரில் வந்து வைக்கிறான். பெட்டோட ட்ராயர்லேருந்து எடுத்து அவனோட டேபிள் ட்ராயர் கிட்ட வந்து வைக்கிறான். அப்படியே அங்கே வந்து சீனும் கட் ஆகுது. இப்போ வந்து நம்ம காங் வந்து கடைக்கு வந்து ஒரு ஐஸ்டு காஃபி வேணும் அப்படின்ட்டு வந்து ஆர்டர் எழுதுறான். அதுக்கப்புறம் அவன்கிட்ட அடிச்சுட்டு இல்லை பிங்க் மில்க் எழுதி கொடுத்துட்டு நான் கொஞ்ச நேரத்தில் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளம்புறான். அருத்தும் வந்து எனக்கு பிங்க் மில்க் கொடுங்க அப்படின்ட்டு வந்து ஆர்டர் பண்ணுறான். அதே கடை தான். ஆர்டர் பண்ணிவிட்டு அவனும் சுற்றி இருக்க கடைக்கு வந்து போயிடுறான். இப்போ வந்து அரித் வந்து என்னோட பிங்க் மில்க் ரெடியா அப்படின்ட்டு அந்த கடைக்கு வந்து கேட்குறான். காங்க வந்து கரெக்டாக பக்கத்தில் போய் நிற்கிறான். அவங்க வந்து பிங்க் மில்க் வந்து எடுத்து காங் கிட்ட கொடுக்குறாங்க. இது அவன் வந்து உனக்கு முன்னாடியே வந்துட்டான். பிங்க் மில்க் காலி, சாரி நான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன், இங்கே வந்து பிங்க் மில்க் காலி ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி அந்த ஷாப் கீப்பர் வந்து அரித்கிட்ட சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம காங் என்ன சொல்கிறான்னா, இல்லை பரவாயில்ல, நான் வேறு எதாவது வாங்கிக்கிறேன், இவங்கக்கிட்டேயே அந்த பிங்க் மில்க் கொடுத்துருங்க, நான் வேறு என்னைக்காவது வந்துக்கிறேன், பாய் பாய் அப்படின்ட்டு வந்து சொல்லிவிட்டு அவன் கிளம்பிடுறான். ஹரித் வந்து அங்கேயே சோகமாக அந்த பிங்க் மில்க் குடிச்சிட்ருக்கான். அங்கேயே இந்த எபிசோட் வந்து முடியுது. இந்த எபிசோட்லேயும் போன எபிசோட்லேயும் வச்சு பார்த்தா 3 பேருமே வந்து அவங்க க்ரஷ் கிட்ட கன்ஃபர்ஸ் பண்ணாங்க. ஆனால் 3 பேருமே ரிஜெக்ட் ஆகிட்டாங்க. ஸோ என்ன லெசன்னா, உங்களுக்கு க்ரஷ் மேலே ஃபீலிங்ஸ் இருந்தால் அப்படியே இருந்துக்கோங்க, அவங்கக்கிட்ட போயிட்டு கன்ஃபர்ஸ் பண்ணாதீங்க. இந்த எபிசோட் எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்னும் வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ சீக்கிரத்தில் வரும். அந்த வரைக்கும் டாடா பாய் பாய்.